ஆதி, உன் தங்கச்சி காலேஜ் முடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் ரொம்ப டைம் ஆயிடுச்சுல. போன் பண்ணா ரிங் ஆகுது, ஆனா அவ அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரே பதட்டமா இருக்கு. அம்மா, நீங்க ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். அவ யாராவது ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு லேட்டா வருவா. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். பாய் பாய். ஏய், ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? அண்ணா அது வா. அக்காக்கு ஒரு சப்பாத்தி வை. சப்பாத்தி சாப்பிடுக்கா. ஒண்ணு போதும். ஏய், ஒண்ணே வை. சாப்பிட்டே எடுத்துக்க. சாப்பிடு. என்னாச்சு? அம்மா ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. ஏய் நந்திதா, போதும். என்னம்மா? ஏன் இவ்வளவு லேட்டு? ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தனால லேட் ஆயிடுச்சு. அப்படின்னா போன் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்ல வேண்டியது தானே? எத்தனை தடவை நான் போன் பண்ணேன்? ஏன் நீ போன் அட்டென்ட் பண்ணவே இல்ல? மா, எதுக்குமா என்ன ஏதோ ஒரு கிரிமினல் மாதிரி நிக்க வச்சு இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? போன் பேக்ல இருந்தது, அதனால போன் ரிங் வந்தது கேக்கல. சரி, உன்னை இங்க டிராப் பண்ணிட்டு போனானே அந்த பையன் யாரு? மா, he is my classmate. He is just a boy who is my friend. அவ்வளவுதான். பாய் ஃப்ரெண்ட் கூட தான் வரணுமா? உன் கிளாஸ்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இன்னைக்கு ஆணும் பொண்ணும் சமமா பழகிறது சாதாரணமான விஷயம். பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதும் பசங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதும் ரொம்ப சகஜமா, இட்ஸ் நார்மல். இத போய் பெரிய விஷயமா எடுத்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, காலேஜுக்கு போறது படிக்கிறதுக்கு, அத மனசுல வச்சுக்க. அவன் கூட படிக்கிறானா வெறும் ஃப்ரெண்டோட நிறுத்திக்கோ. அதை விட்டுட்டு லவ் கிவ்னு வேற எதையாச்சும் பண்ணி தொலைச்சிடாத. இந்த வீட்டுல ஒருத்தன் பண்ணதே போதும். ஏய், என்ன பாக்குற? நீ தானே லவ் பண்ண. தண்ணியை குடுறி. குடு. எதுக்குமா என்ன இப்படி ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. எனக்கு 18 வயசு ஆகுது. எனக்கும் நல்லது கெட்டது இதெல்லாம் தெரியும். புத்திமதி சொன்னா ஓவரா பேசுற. இத பாரு, நான் ஓப்பனாவே சொல்றேன். லவ் கிவ்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து நின்ன அத எந்த காலத்திலயும் நான் ஒத்துக்க மாட்டேன், சொல்லிட்டேன். அத்தை சொல்றத பார்த்தா ஆதி விஷயத்துல நம்ம ரூட் கிளியரா தான் இருக்கு. அண்ணி சொன்ன மாதிரியே இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். எதையும் காமிக்க வேண்டாம். ஆமாமா, எனக்கு கூட தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. என் வாழ்க்கை தான் நாசமா போயிடுச்சு. இப்ப அதுக்கெல்லாம் யார் பிளேம் எடுத்துக்கிறா? வாழ்க்கை தானா அமையாது. நாம தான் நம்ம வாழ்க்கைய சரியா அமைச்சுக்கணும். ரைட். கிடைச்ச வாழ்க்கைய கெட்டியா புடிச்சுக்கலனா இப்படிதான் வருத்தப்படணும். ஏமா? அப்படின்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? இல்ல, நான் கேக்குறேன், இப்போ ஆதி என்ன லவ் பண்ணா ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா? குட், வெரி குட் क्वेश्चन. இதுக்குதான் எல்லாரும் பொண்ணுங்களை படிக்க வைக்கணும்ன்றது. அகில வேண்டாம், பேசாத. அப்புறம் நீ என்ன கேட்ட? ஆதி லவ் பண்ணா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களான்னு தானே கேட்ட? முதல்ல ஒன்னு நீ தெரிஞ்சுக்கோ, ஆதி லவ் பண்ண மாட்டான்.